உணவுப் பொருள்கள் எல்லாம் கலப்படமாக இருக்குது. வெளியில் எது சாப்பிட்டாலும் எல்லாமே வியாபாரத்துக்காக ருசிக்காக போட்டுடுறா. எவ்வளோ வியாதிகள் வந்துன்னு தான் போயின்ட்டுருக்கு. நம்ம இதனால் ஒன்றும் திடகாத்திரமாக இல்லைன்னாலும் காஃபி கேட்க வேண்டாம், டீ காஃபி எல்லாம் டெய்லி டே பை டேவே ஏறின்ட்டுருக்கு. இதெல்லாம் சும்மா ஒரு 10 பாதாம் பருப்பு, 2 முந்திரி பருப்பு போட்டு, ஒரு ஏலக்காய், கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போட்டு இதுமாரி பவுடரை அடித்து வச்சுட்டு அதை 2 ஸ்பூன் எடுத்து ஒரு டபரா செட்டில் 2 ஸ்பூன் அடித்த பவுடரை எடுத்து வச்சுட்டு தேவைன்னா கொஞ்சமாக சர்க்கரை சுகரை போட்டுட்டு சுகர் போட்டுக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரையோ எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இதில் போட்டுட்டு நான் நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டுட்டு அதில் காய்ச்சி ஆறின பசும்பாலாக ஊற்றினா தேவலாம். பேக்கெட் பால் கலப்படங்கள் ஃபுல்லாகவே பேக்கெட் பாலெலாம் கலப்படங்கள், அதை பற்றி தனியாக பேசுவோம். ஒரு கலப்படம் இல்லாத வீட்டில் போடுறோம், கொஞ்சத்துக்கு கொஞ்சம் சத்து கொடுக்கக்கூடியது பாதாம் பால், சூடான ஹாட் மில்க். தேங்க்யூ.